Hello guys, welcome to Kamala Online Tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா crypto jobs இத பத்தி தான் பார்க்க போறோம். சோ crypto jobs பத்தி நிறைய பேர் போன Telegram கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. சோ வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன். சோ அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு. பொதுவா இந்த டாபிக்ல வீடியோஸ்லாம் நம்ம தான் சேனல் தான் ஃபர்ஸ்ட் கவர் பண்றோம் அப்படி நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போவே நம்ம அது ரிலேட்டடான அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கு நம்ம என்னென்ன நாலேஜ் வேணும், அந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி போகணும், என்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜாப்ஸ்லாம் கிரிப்டோ ஃபீல்டில் ஜாப்ஸ்லாம் காமனாக சொன்னோம் அப்படின்னா நூற்றுக்கணக்கான ஜாப்ஸ் இருக்குது கைஸ். ஸோ அந்த சேலரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 20 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் மந்த்லி சேலரியில் ஹைலி பெய்டு ஜாப்ஸ் கூட கிரிப்டோவில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஃபீல்டு தான் இந்த கிரிப்டோ கரன்சி ஃபீல்டு. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது வளர்ந்து வரக்கூடிய ஒரு டெக்னாலஜி. பல நாடுகள்லேயும் அடாப்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவிலையும் அதுக்கான முயற்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ டேக்ஸ் போட்டிருக்காங்க, இனி ஃபியூச்சரில் ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அது ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும், அது ரிலேட்டடாக ஜாப்ஸ்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த நாலேஜெல்லாம் ஃபஸ்ட்டே கெயின் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக ஜாப்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா என்றைக்குமே ஒரு ஃபீல்டு காம்படிஷன் இல்லாத போது நீங்கள் ஈஸியாக அந்த ஃபீல்டில் ஜாப் எடுக்கிறது, அதே மாதிரி நல்ல ஒரு ஹை பொசிஷனுக்கு போகிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே இது ஒரு காம்படிஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங்னு எடுத்திங்கன்னா ஒரு காலத்தில் பயங்கரமான கொண்டாடிட்டு இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி என்னவோ ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா காம்படிஷன். ஸோ இப்போது கிரிப்டோ ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்படிஷன் கம்மி. ஸோ இந்த ஃபீல்டில் நிறைய பேர் இப்போவே நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நூற்றுக்கணக்கான பேர் இந்தியாவில் இருந்தெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, வேறு எக்ஸ்சேஞ்சஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய என்ன மாதிரி ஒர்க்லாம் என்ன மாதிரி ஜாப்ஸுக்கெலாம் இந்த எக்ஸ்சேஞ்சஸ் கம்பெனிஸ்லாம் நம்மளை ரெக்யூர் பண்ணுவாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக 2 விதமாக ரெக்யூர் பண்ணுவாங்க. ஒன்று என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்சஸ் மீன்ஸ் கம்பெனின்னு கூட சொல்லிக்கலாம். ஒரு ட்ரேடிங், இன்வெஸ்டிங் இது ரிலேட்டடாக உள்ள கம்பெனிஸ் ஆர் எக்ஸ்சேஞ்சஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையானவங்களை ரெக்யூர் பண்ணுவாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஒரு டோக்கன்ஸ், நிறைய டோக்கன்ஸ் மார்க்கெட்டில் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த டோக்கன்ஸை அவங்க ப்ரொமோட் பண்ண விதமாக அதுலேயும் ஜாப்ஸ்லாம் நிறைய கொடுத்து ரெக்ரூட் பண்ணி எடுப்பாங்க. சரியா? ஸோ அப்போது இதில் 2 விதமாக இருக்குது. ப்ராஜெக்ட்டுக்காகவும் நம்ம ஒர்க் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்சஸுக்காகவும் ஒர்க் பண்ணலாம். எது சேஃப்டி 100%? ஐ மீன் சேஃப்டியில் ரொம்ப நாள் நீங்கள் ஸ்டே கான்ஃபிடெண்ட்டாக அந்த ஜாபில் பெர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்றைக்குமே நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஃபீல்டு என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்சஸ் சைடு தான் ஒர்க் பண்ண பார்க்கணும். ரீசன் என்னென்னா சேலரியும் எக்ஸ்சேஞ்சஸ் சைடு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமான சேலரி கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு ஜாபும் இருக்கும். ஏன்னா அந்த எக்ஸ்சேஞ்சஸ் மீன்ஸ் ஒரு கம்பெனி, அவங்களோட க்ரோத் நாளுக்கு நாள் இந்த ஃபீல்டுனால நாளுக்கு நாள் கூடுமே தவிர குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அப்போ நம்ம இந்த கிரிப்டோ ஃபீல்டு ஜாப்ஸுக்குள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்றைக்குமே ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போக பார்க்கணும். எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 50-100 கம்பெனி எக்ஸ்சேஞ்சஸ் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதில் நம்ம எதில் வேணாலும் போய் ஒர்க் பண்ணலாம். இந்தியாவிலையும் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருந்துகிட்ருக்கு. சரியா? ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது 5000-10,000 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, நாளுக்கு நாள் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த ஃபீல்டில் நம்ம போகிறோம் அப்படின்னா நல்ல ப்ராஜெக்ட்டில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா நல்லா க்ரோ ஆகி வரலாம். ஆனால் அந்த ப்ராஜெக்டே ஒரு சும்மா டைம் பாஸுக்கு யாரும் க்ரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட் அப்படின்னு வரும்போது சேலரியும் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட்டும் ஃப்யூச்சரில் இருக்குமா அப்படிங்கிறது டவுட். சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்றைக்குமே கிரிப்டோ கரன்சி ஃபீல்டுக்குள்ளே போனோன்னா ஸோ ஒரு கம்பெனிக்காக ஐ மீன் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்காக ஒர்க் பண்ணுறது என்றைக்குமே சேஃப். சரியா? சரி ஓகே, இதில் என்னென்ன ஃபீல்டுலாம் என்னென்ன ஜாப்ஸ்லாம் ஈஸியாக போகலாம், அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நூற்றுக்கணக்கான ஜாப்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 3 or 4 ஜாப்ஸ் கவர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் வேணால் மேபி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான ஜாப்ஸ்லாம் கவர் பண்ணுறலாம். சரி ஓகே, இந்த வீடியோவில் பேசிக்கான ஜாப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 ஜாப்ஸ் எல்லோரும் ஈஸியாக அதிகமான பேர் ஐ மீன் இந்தியாவில் அதிகமான பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய 4 கிரிப்டோ ஜாப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது என்ன அப்படின்னா சோசியல் மீடியா மேனேஜர். ஸோ சோசியல் மீடியா மேனேஜர்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் சோசியல் மீடியா எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு ஜாப். இன்னொன்று செகண்ட் என்ன அப்படின்னா கம்யூனிட்டி மேனேஜர். இது என்னென்னா குரூப் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. 3வது என்ன அப்படின்னா கிராஃபிக் டிசைன். 4வது என்ன அப்படின்னா டிரான்ஸ்லேட். ஸோ இந்த 4 ஜாப்ஸ் தான் அதிகமாக நிறைய பேர் ஈஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு ரொம்பலாம் குவாலிஃபிகேஷனோ ரொம்பலாம் நாலேஜோ தேவை கிடையாது. சரியா? சரி, இதில் 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சோசியல் மீடியா மேனேஜர் ஆர் சோசியல் மீடியா எக்ஸ்பர்ட் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்காக எடுக்கிறாங்க, இவங்கெல்லாம் எந்த ஜாபுக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்சேஞ்சஸும் அவங்களுக்கு ஒவ்வொரு சோசியல் மீடியா வச்சுருப்பாங்க. சோசியல் மீடியாங்கிறது என்ன அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மீடியம், டெலகிராம் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த
இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறதுக்கு, ப்ரொமோட் பண்ணுறதுக்குலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மெம்பர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக நம்ம வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சோஷியல் மீடியாலாம் கொஞ்சம் ஆக்டிவாக வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா மேனேஜராக அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டிசைனர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயின் லிஸ்ட் ஆகுது. ஸோ அந்த காயின் டிசைன் இமேஜஸ் மட்டும் உங்களுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணி இந்த காயின் இன்னைக்கு லிஸ்ட்டாக இருக்குது, இந்த டைம் லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் டைப் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? ஸோ அதாவது ஒரு கண்டென்ட் ரைட்டர்னு சொல்லுவோம்ல, நம்ம பிளாக்ஸ்லாம் வந்து எழுதுவோம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து சூப்பராக இருக்கும், செட் ஆகும். அதே மாதிரி அந்த கண்டென்ட்லாம் நமக்கு கிடைக்கல, ஸோ இன்றைக்கி எந்த அப்டேட்டுமே இல்லை அப்படின்னா சும்மா டெலகிராம்லேயோ ட்விட்டர்லேயோ சும்மா போய் ஏதாச்சும் போஸ்ட் போடுவாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் வந்து எந்த காயின் நல்லா அப் ஆகும், எந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபன்னி டாக்ஸ் எதாவது மாதிரி சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட் மாதிரி போஸ்ட் போடுற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, பேசிக் கிரிப்டோ நாலேஜ் இருக்கணும். ஸோ அப்போ கிரிப்டோ நாலேஜுங்கிறது நீங்கள் வந்து பேசிக்காகவே கெயின் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து யூடியூப்லலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை கொஞ்ச நாள் பார்த்து வரும்போது உங்களுக்கே வந்து அந்த நாலேஜ் எல்லாமே தானாக வந்துடும். ஸோ அப்போ பேசிக் கிரிப்டோ நாலேஜும் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜும் உள்ளவங்க தாராளமாக இந்த ஃபீல்டுக்குள்ளே, இந்த ஜாப்ஸுக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கான உங்களுக்கு ஒர்க் என்னவாக இருக்கும்னா, இந்த சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து போஸ்ட் போடணும். அதை மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு எதாவது இப்போ ஒரு காம்படிஷன் நடத்துகிறீங்களா, ஒரு வின்னர்ஸ் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ட்விட்டரில் 10 பேர் வின் பண்ணியிருக்காங்க, அப்போ 10 பேரும் எனக்கு மெயில் ஐடி அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஒரு 10 பேரும் உங்களுக்கு மெயில் ஐடி அனுப்புவாங்க, நீங்கள் அதை வாங்கி கம்பெனிக்கு வந்து அனுப்ப வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க் உள்ளதுலேயே ஈஸியான ஜாப் தான் வந்து இந்த சோஷியல் மீடியா மேனேஜர். ஸோ இந்த ஒர்க்குக்கு தாராளமாக வந்து போகலாம். இதோட சேலரி ரேஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் $200 ஒரு மேக்ஸிமம் ஒரு $500 வரைக்கும் இந்த சேலரி ரேஞ்ச் இருக்கும். ஸோ இது வந்து அவரேஜ் சேலரி. சரியா? இது வந்து எக்ஸ்சேஞ்ச் டு எக்ஸ்சேஞ்ச் வந்து மாறுபடும். சரி, ஓகே. செகண்ட் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி மேனேஜர். ஸோ இந்த கம்யூனிட்டி மேனேஜர்னு சொன்னோன்னா இது என்ன ஜாப் அப்படி ஏதோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். சிம்பிள் தான், குரூப் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கார்ட், டெலகிராம், ஸோ இதிலலாம் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவாக இருந்து அந்த குரூப்ஸ்லலாம் வந்து என்ன நடக்கும், நிறைய யூசர்ஸ்லாம் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணுறவங்க ஏதோ சின்ன சின்ன இஷ்யூ, டெபாசிட் இஷ்யூ, விட்ரா இஷ்யூ, ஸோ ஏதாவது இஷ்யூலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன் கொடுத்து அவங்க ஏதோ சப்போர்ட் டிக்கெட் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அதை வந்து நீங்கள் டெக் டீம் கூட சப்மிட் பண்ணி, ஸோ அந்த குரூப்பில் யூசர்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரியா? ஸோ இந்த யூசர்ஸ் கேட்குற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது கொஞ்சமாவது அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் இந்த இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பேசிக் நாலேஜுங்கிறது ரொம்பலாம் ஒன்றும் இல்லை. சிம்பிளாக கெயின் பண்ணக்கூடிய கிரிப்டோ கரன்சிலாம் என்ன மாதிரிலாம் வந்து இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. முக்கியமாக இதில் தெரிய வேண்டியது என்னென்னா, நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சு ஆர் எந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதில் என்னென்ன காயின்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன், என்ன மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு, எந்த டைம் மெயின்டெனன்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இப்படி தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணலாம். அதிக பேர் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் நம்ம இந்தியாவில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேராவது வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இதோட சேலரி ரேஞ்சும் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு $200 to $500 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். லெவலில் ரீச் ஆன எக்ஸ்சேஞ்செலாம் போகும்போது சேலரி வந்து கூடும். அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும் ஃபியூச்சரில் வந்து சேலரி கூடும். நான் சொல்கிறது வந்து ஒரு அவரேஜான சேலரி. நீங்கள் ஒரு ஸ்டார்டிங்காக ஃப்ரெஷராக போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல் சேலரி தான் வந்து கிடைக்கும். இதில் இன்னொரு குவாலிஃபிகேஷன் வேணும். இதுக்கு என்ன அப்படின்னா, இதுக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் ரிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ இங்கிலீஷ் நாலேஜ் வந்து மஸ்ட். ரொம்பலாம் இங்கிலீஷ் நாலேஜில் ஒரு கஸ்டமர்ஸ் கேட்டாங்கன்னா, அந்த யூசர்ஸ் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுற அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஸோ இங்கிலீஷ் நாலேஜ் வந்து வேணும். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபீல்டு ஜாபு. ஏன்னா இந்த குரூப்லலாம் வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து மாதிரி ஒரே கொஸ்டினை திரும்ப கேட்பாங்க. யார் வந்து அன்வான்டாக எதாவது பேசுவாங்க. ஸோ இந்த இதெல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டென்ஷன் ஆகக்கூடாது, ரொம்ப பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து சேலரி வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஜாப், எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. ஒரு மொபைலை வச்சுக்கிட்டே ஃபுல் ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஈஸியாக டீசெண்டான சேலரி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ இந்த ஜாபும் வந்து ரொம்பவே நிறைய மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஜாப். சரி, அடுத்து மூணாவது உள்ள ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு என்ன சொல்ல, நல்ல ஒரு எல்லா எக்ஸ்சேஞ்சஸும் விரும்பி எடுப்பாங்க. நீங்கள் இந்த ஃபீல்டில் நல்ல நாலேஜ் இருந்தீங்கன்னா, இது ஃபோட்டோஷாப், அந்த கொரல்ரா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் பண்ணுற 3D டிசைன், ஸோ இந்த மாதிரி டிசைன் ரிலேட்டடாக நீங்கள் வந்து படித்து இருந்தீங்க. படிக்காட்டால் கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா இங்கே வந்து நம்ம கிரிப்டோ ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இது படிச்சிருக்கீங்களா, அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. உங்கள் திறமையை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான்.
ஸோ இதுதான் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை ஜாப் ரெக்ரூட் பண்ணாங்கன்னா நீங்கள் டிசைன் பண்ணால் நிறைய இமேஜஸ்லாம் எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஜாப்ஸுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், முடிச்சிருந்தா தான் எடுப்போம், யார் வந்து சம்திங் ஏதாவது குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிலாம் கிடையாது. சிம்பிள் தான். ஒரு இன்டர்வியூ பண்ணுவாங்க, ஒரு மேக்ஸிமம் வந்து வீடியோ காலில் தான் இருக்கும். ஸோ உங்களை பற்றி பேசிக்காக ஏதாவது கிரிப்டோ பற்றி கேட்பாங்க, அதே மாதிரி இந்த மாதிரி அவங்க எக்ஸ்சேஞ்சு பற்றி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாலே உடனே வந்து இந்த ஜாபுக்கெலாம் வந்து செலக்ட் ஆகிரும். சரியா? சரி, அதே மாதிரி கிராஃபிக் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது சேலரி மற்ற ரெண்டை விட அதிகமாக இருக்கும். மினிமம் ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு $500 ஒரு $1000-2000 வரைக்கும் கூட இந்த ஜாபுக்கான சேலரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ பயங்கரமான ஒரு ஹெவி டிமாண்ட் உள்ள ஒரு ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு காயின் லிஸ்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு லோகோ மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அந்த லோகோ வச்சு இந்த காயின் இந்த டைமுக்கு லிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைன் பண்ணி போடணும். அதே மாதிரி ஒரு காம்படிஷன் வருது அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, நாளைக்கு இப்போ தீபாவளி ஃபெஸ்டிவல் வருது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு இந்தியன் குரூப்புக்கு வந்து ஒரு டிசைன், ஒரு இமேஜ் வந்து எடிட் பண்ணி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணி அட்ராக்ஷனாக டேட்டு இதெல்லாம் போட்டு என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்லேயும் கேட்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த ஜாப் வந்து பயங்கரமான டிமாண்ட் உள்ள ஜாப். எல்லா எக்ஸ்சேஞ்சஸும் எடுப்பாங்க, ப்ராஜெக்ட்டும் வந்து எடுப்பாங்க. நான் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்குது எக்ஸ்சேஞ்சு சைடு. சரியா? ஸோ இதுவும் வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஜாப். இந்த ஃபீல்டுக்கும் ஹெவி டிமாண்ட் இருக்குது. ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து நல்லா டிசைனிங் நாலேஜ்லாம் வந்து கெயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டுக்கும் ஈஸியாக வந்து போகலாம். ஸோ அடுத்து ஃபைனலாக 4வது பார்க்க போகிற ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி. ஐ திங்க் ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற கண்ட்ரியில் இது வந்து செட் ஆகும். அதாவது என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் தான் பொதுவாக வந்து எல்லா கண்ட்ரி எக்ஸ்சேஞ்சஸும் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷில் வர அனௌன்ஸ்மெண்ட்டை அந்தந்த கண்ட்ரி லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி போஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், ஆர் வந்து குரூப்லலாம் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் வந்து அதே போஸ்ட்டை சோசியல் மீடியாலலாம் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு இதுவும் வந்து எடுப்பாங்க. ஆனால் நம்ம கண்ட்ரியில் பொதுவாக வந்து இந்தியாவுக்கு, அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவுக்குன்னு வந்து செப்பரேட் லாங்குவேஜ் கிடையாது. இங்கே வந்து 20 லாங்குவேஜுக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த இதுக்கு எடுக்க மாட்டாங்க. காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னே எடுத்துப்பாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து ஹிந்தி இந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி, இந்தியாவுக்கு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சில எக்ஸ்சேஞ்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹிந்திலலாம் போஸ்ட்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி வந்து அது தெரிஞ்ச எக்ஸ்சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு தான் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. சரியா? இப்போ வரைக்கும். ஸோ இந்த ஜாபும் வந்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு $200 $500 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இதுவும் வந்து சிம்பிளாக கிடைக்கக்கூடிய இது. ஆனால் இது யாருக்கு செட் ஆகும்னா, ஃபாரினில் நீங்கள் இருக்கீங்க, அந்த கண்ட்ரி லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க இங்கிலீஷில் தந்தால் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்டேட் பண்ண தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த ஃபீல்டுக்குள்ளேயும் ஜாபுக்குள்ளே வந்து வரலாம். இந்த 4 ஜாபும் ஈஸியாக எல்லோரும் போயிட்டுருக்கக்கூடிய ஜாப்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக அடுத்த பார்ட்டில் இன்னும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஜாப்ஸ் அதையும் வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.